இந்த திராவிட கட்சிகளுக்கு உங்கள் வாக்கா பணத்திற்காகவும் சீட்டுக்காகவும் கூட்டணி வைக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு உங்கள் வாக்கா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். படித்த இளைய தலைமுறைகள் வாழ நீங்கள் வாக்களிக்கின்ற போகின்ற அந்த ஒரு வாக்கு தான் முடிவு செய்யும். அப்ப நீங்க யாருக்கு வாக்களிக்க போறீங்க? ஊழலை ஒழிக்கணும், லஞ்சத்தை ஒழிக்கணும், சாதி மத வேறுபாடு இல்லாமல் ஒரு புதிய தாயகம் படைக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல? எங்க போனாலும் லஞ்சம் வாங்குறாங்க. ஒரு இறப்பிலிருந்து பிறப்பு வரை அனைத்திற்கும் லஞ்சம் வாங்குறாங்க என்று குற்றம் கூறும் என் அன்பு சொந்தங்களே, எங்களை உற்று நோக்கும் அன்பு சொந்தங்களே, சிந்தித்து பாருங்கள். ஊழலற்ற ஆட்சி ஒழிய வேண்டும் என்றால் தூய தமிழ் தேசியம் பிறக்க வேண்டும். அண்ணன் செந்தமன் சீமான் ஆட்சியில் அமர வேண்டும். அப்பதான் அது சாத்தியமாகும். எங்கள் அக்கா படித்தவங்க மருத்துவரா இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க செலுத்த போகின்ற ஒரு வாக்கு சட்டசபையில் மாபெரும் ஒரு புரட்சி தீயை பத்த வைக்க போகிறது. அந்த புரட்சி தீயை பத்த வைக்க ஒரே ஒரு முறை நீங்கள் இந்த மைக்கு சின்னத்தில் வாக்களித்து அவருடைய குரலை சட்டசபையில் ஒழிக்க செய்ய வேண்டும். 4 ஆண்டு சாதனை, 5 ஆண்டு சாதனை திமுக. 40க்கு 40 வென்றுட்டோம். என்னத்தை புடுங்க போறீங்க? 40 வென்று என்னடா பண்ண போறீங்க? என்ன சொல்லுவீங்க? கலைஞர் வாழ்க, முத்துவேல் ஸ்டாலின் கருணாநிதி வாழ்க, உதயநிதி வாழ்க, லாஸ்டா இன்பநிதி தானா நீங்க சொல்லலாம். அதையும் சொல்லி தொலைங்க, சொல்லிடுங்கடா. கடைசி வரைக்கும் திமுக தொண்டர்கள் 200 ரூபாய்க்கும் கக்குசு கான்று எடுக்க தான் இருக்கணும். அதுதான் வேலை, அதுதான் உங்களுக்கு பொழப்பு. வேற ஒண்ணுமே நடக்காது. இன்பநிதிக்கு மட்டும்தான் இங்க போஸ்டர் ஓட்டல, வாழ்க வாழ்கன்னு சொல்லல. அதையும் சொல்லிடுங்க. 50க்கு மேற்பட்டோர் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்திருக்காங்க. துப்பு கட்ட இந்த திமுக அரசு 10 லட்சம் ரூபாய் நஷ்டீடு. வெளி மாநிலம் நம்மளை பார்த்து காரி துப்புதுரா. குடிச்சு சத்தவனுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கிறேன்னு. குடியை ஒழிக்க வேண்டும், மதுக்கடையை ஒழிக்க வேண்டும் ஒரு எண்ணம். எங்க அக்கா கனிமொழி சொல்லிச்சு, என்ன சொல்லிச்சு? நாங்க வந்த உடனே மதுக்கடையை மூடிடுவோம். தமிழகத்துல அதிகமான விதவைகள் அதிகமா ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்களே எங்க அக்கா கனிமொழி. இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியல. அவங்கள கள்ளக்குறிச்சிக்கு கூட்டு வந்து அக்கா பாருங்க உங்க அண்ணன் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்காரு பாருங்கன்னு தான் காட்டணும். வாய்ச்சவடால், வெறும் வாய்ச்சவளோட தான் இருக்கிறாங்க. என் அன்பு சொந்தங்களே, நல்லா பாத்துக்குங்க. குடிக்க வச்சு செத்ததுக்கு அப்புறம் தான் 10 லட்சம் ரூபாய் கொடுப்பானே தவிர நமக்கு நல்லா இருக்கும் போது, உயிரோடு இருக்கும் போது எந்த நலத்திட்டத்தையும் செய்ய மாட்டான். கல்வி இலவசமா கொடு, மருத்துவத்தை இலவசமா கொடு, சரியான சாலையை கொடு, சாலையில பயணிக்க இலவசமான பயணத்தை கொடு. சுங்கச்சாவடின்னு ஒண்ணு வச்சு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பணத்தை வசூல் செய்றீங்க. நல்லா சிந்திச்சு பாருங்க. தனியார் கல்வி, தனியார் மருத்துவம், நல்ல மருத்துவத்தையும் நல்ல கல்வியும் தரும்போது நாட்டை ஆளுகின்ற, உலகத்தை ஆளுகின்ற இந்த அரசால் தர முடியாதா? ஏன் தர மாட்டான்? முன்னாடி எம்எல்ஏ, பின்னாடி அவனுக்கு பார்த்தா தனியார் பள்ளிக்கூடம், தனியார் கல்லூரி, தனியார் மருத்துவமனை எல்லாம் இருக்கு. அவன் எல்லா அரசு மருத்துவமனையும் அரசு கல்லூரியும் நல்லா ஆயிடுச்சுன்னா நீங்க பணம் கொடுத்து படிக்க வேண்டியதில்லை, இலவசமா படிச்சிடலாம். அதனால அவன் எல்லாத்துக்கும் பணம் பணம் பணம். பணத்தை வீழ்த்தி இனமானத்தை மீட்டெடுக்க நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக் சின்னம். நமது வெற்றி வேட்பாளர் மருத்துவர் அக்கா அபிநயா அவர்களுக்கு நீங்கள் இந்த ஒரு முறை மைக் சின்னத்தில் வாக்களித்து சட்டசபையில் மாபெரும் ஒரு புரட்சியை பத்த வைக்க என் அன்பு சொந்தங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நாம்